எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ஒரு பாராட்டு விழா, அதற்காக நான் இப்போ திருச்சி வந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சி நடந்த பாராட்டு விழாவை முடித்துவிட்டு பிறகு திண்டுக்கல்லில் நடைபெறுகிற மதிப்புக்குரிய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் நடந்த மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்காக இப்போ திருச்சி வந்திருக்கிறேன். சார், பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணின்னு விஜய் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே 1600 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி, 330 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டணி சொன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை கவுன்சிலர்கள் கையில் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்வதற்கு ஒரு காரண காரியங்கள் வேணும். என்டிஏ அலைன்ஸ்ல வேற எதுவும் கட்சிகள் வர வாய்ப்பு சார்? இன்னைக்கும் 8 மாசம் இருக்கு. இன்னும் 8 மாசம் இருக்கு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பத்தகாத அரசு, தினசரி பாலியல் வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு. இது எங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 59% பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துச்சு. 125% சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துச்சு. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலே வர்றாங்க. இப்படி ஒரு அரசாங்கம், ஆசிரியர்கள் இல்லாத பட்டாக்கூட இப்படிப்பட்ட அரசாங்கத்தை, சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி, பிறகு மின் கட்டண உயர்வு அதை விட ஜாஸ்தி. இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக் கொண்டிருந்தால் நம்ம அதெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவரை வந்து முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வந்து வீட்டு காவலில் யாரும் வீட்டு காவலில் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்கு. மீடியாக்கள், ஊடகங்கள், நீங்கள் யாராவது வந்து சொத்து வரி இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை. மின் கட்டண உயர்வு இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை 59% கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கேள்வியை மட்டும் நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இல்லை. சார், அமித்ஷா அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமி கட்சியில பிரச்சாரம் பண்ணும்போது தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. இந்த முரண் இல்லை, அது ஒன்றும். அதாவதுன்னா எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யூபிஎஸ், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அது
அப்ப அமித்ஷா அவர்கள் முன்னாடியே அவர் வந்து மன வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யாரும் மன வருத்தம் இல்லை. நீங்கள் மட்டும் மன வருத்தம் இல்லாமல் இருந்தால் நீங்கன்னா நீங்கள் இல்லை. இந்த கேள்வி கேட்குறது மட்டும் நம்ம ஆட்சியில் தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாமல் இருந்தால் மீண்டும் பிரதமர் எப்போ சார் தமிழகம் வருகிறார்? உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனாங்க, திரும்ப பிரதமர் எப்போ வராங்க? இனி அடிக்கடி வருவாங்க. சார், உள்துறை அமைச்சர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது நீங்க வந்து இபிஎஸ் சொல்றதா அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது எப்படி? அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். கூட்டணியோ முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதில் திமுகவுடைய பி டீமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்களுக்கு உங்கள் வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் முதல்வர் சொன்னாலே மக்களை முதல்வர் அந்த மாதிரி ஓட்டு மாற்றிருப்பாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கட்சி? நீங்க பாஜக தமிழ்நாடு தமிழக ஸ்டேட்டா பதில் யாருடைய தலைமையில் அதுதான் சார் கேள்வியா யாருடைய தலைமையில் ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் யூபிஎஸ். நீங்கள் ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி திருப்பி சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா பாத்துருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் கேட்க வேண்டாம். எடப்பாடி தான் முதல்வர். ஆமாம், திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பலமான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை இருக்கலாம். அதை பற்றி ஒன்று சொல்லுங்க. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது, 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக கூட்டணியில் ஆண்டு பலமாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்லை, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். பாஜகவுடன் வந்து தொடர்ந்து என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.